பெருமழை. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய்ப் பார் என்றான். அவன் போய் பார்த்து, ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய்ப்பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி யெஸ்ரயேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு யெஸ்ரயேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியிலே ஓரளவு ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாயிருக்கிறது. கர்த்தர் தங்கள் மத்தியிலே செய்த பலத்த கிரியைகளை பார்த்து ஜனங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்பி வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பியதினால் கர்த்தர் இதுவரையிலும் அடைத்து வைத்திருந்த வானத்தை திறந்து தேசத்திலே மழை பெய்ய பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமான மழை இஸ்ரவேல் தேசத்தின் மீது அன்று சாயங்காலமே உண்டாயிற்று. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று சொல்கிறார். ஆகாபும் எலியாவின் வார்த்தையை கேட்டு போஜனம் பண்ண போகிறான். எலியா மிகுந்த உற்சாகமாக இருக்கிறார். உற்சாகத்தில் பெருமழையின் இரைச்சல் கேட்பதாக கூறுகிறார். மழை பெய்வதற்கு முன்பாக ராஜாவை யெஸ்ரயேலுக்கு போகுமாறு அனுப்பிவிடுகிறார். ஆகாப் அன்று முழுவதும் போஜனம் பண்ணவில்லை. கர்மேல் பர்வதத்திலே ஆவிக்குரிய யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஒருவேளை ஆகாப் பாகால் மீது நம்பிக்கை வைத்து உபவாசம் பண்ணியிருக்கலாம். ஆகாப் சாப்பிடவில்லை என்பது எலியாவுக்கும் தெரிந்திருக்கிறது. ஆகையினால் எலியா ஆகாபை நோக்கி போஜனபானம் பண்ணும் என்று சொல்லுகிறார். எலியாவின் செவிகளில் மாத்திரம் பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. இந்த இரைச்சல் வேறு யாருடைய செவிகளிலும் கேட்கவில்லை. கர்த்தர் எலியாவின் செவிகளை விசேஷித்த விதமாய் திறந்திருப்பதினால் அவருக்கு பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. கர்த்தர் அக்கினியினால் உத்தரவு கொடுத்தார். இப்போது அவர் மழை தண்ணீரால் உத்தரவு கொடுக்கப் போகிறார். எலியா பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலினால் கர்த்தரை துதிப்பதற்காக கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறுகிறார். அங்கே அவர் தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து கர்த்தரை துதிக்கிறார். எலியா இதுவரையிலும் இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியிலே திரள் கூட்டத்திற்கு நடுவிலே இருந்தார். இப்போதோ கர்மேல் பர்வதத்தின் சிகரத்தில் கர்த்தரோடு தனிமையில் இருப்பதற்காக அங்கே ஏறி போகிறார். கர்மேலின் கொடுமுடியிலே ஒளித்துக் கொண்டிருக்கிறவர்களை பற்றி ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் கர்மேலின் கொடுமுடியிலே ஒளித்துக் கொண்டாலும் அங்கே அவர்களை தேடி பிடிப்பேன். அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் என் கண்களுக்கு மறைந்து கொண்டாலும் அங்கே அவர்களை கடிக்க பாம்புகளுக்கு கட்டையிடுவேன். ஆமோஸ் 9:3. எலியா கர்மேல் பர்வதத்தின் சிகரத்திலே கர்த்தரோடு தனிமையில் இருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை திரளான ஜனங்களுக்கு முன்பாக செய்கிறவர்கள் எலியாவை போல கர்த்தருடைய சமூகத்திலே தனிமையில் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். கர்த்தரோடு தனிமையாக பேச வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனமாய் செவி கொடுத்து கேட்க வேண்டும். கர்த்தரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு தனிமை அனுகூலமான நல்ல ஸ்தலம். கர்மேல் பர்வதத்தில் கர்த்தர் எலியாவை உயர்த்தினார். கர்த்தர் எலியாவின் ஜெபத்தை கேட்டு வானத்திலிருந்து தம்முடைய அக்கினியை அனுப்பினார். எலியாவோ கர்த்தருக்கு முன்பாக பெருமைப்படவில்லை. அவர் தன்னை தாழ்த்துகிறார். எலியா கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து ஜெபம் பண்ணுகிறார். இது அவருடைய தாழ்மைக்கு அடையாளம். எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். கிழக்கு தேசத்தில் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது பலவிதமான நிலைமைகளில் இருந்து ஜெபிப்பது வழக்கம். அதில் இதுவும் ஒன்று. எலியா தன் முகம்
தன் முழங்காலில் பட குனிந்து ஜெபிக்கிறார். எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறியபோது அங்கே அவருடைய ஊழியக்காரன் ஒருவனும் அவரோடு கூட இருக்கிறான். எலியா கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்று சொல்லுகிறார். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்று எலியாவுக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறான். எலியாவோ தன்னுடைய வேலைக்காரனிடத்தில், நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்று சொல்லுகிறார். கர்மேல் பர்வதத்தின் சிகரத்திலிருந்து பார்க்கும்போது சமுத்திரம் பிரத்யட்சமாய் தெரிகிறது. இது மத்தியதரை கடலாகும். மத்தியதரை கடலிலே பிரயாணம் பண்ணுகிற மாலுமிகள் இந்த பகுதியை கர்மேல் நம்பிக்கை முனை என்று அழைக்கிறார்கள். வேலைக்காரன் எலியா தனக்கு சொன்ன பிரகாரம் கர்மேல் பர்வதத்தின் சிகரத்திலிருந்து மத்தியதரை கடலை பார்க்கிறான். அங்கே தண்ணீர் மாத்திரம்தான் தெரிகிறது. எலியாவுக்கு விசேஷமாய் சொல்வதற்கு அவருடைய வேலைக்காரனிடத்தில் ஊயம் இல்லை. எலியாவோ சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறார். தன்னுடைய வேலைக்காரனை, நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்று சொல்லி அனுப்புகிறார். எலியா ஜெபத்தில் தரித்திருக்கிறார். கர்த்தர் தன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்னும் நம்பிக்கை எலியாவின் மனதிலே உறுதியாய் இருக்கிறது. யாக்கோபு கர்த்தருடைய தூதனானவரிடத்தில் யுத்தம் பண்ணி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடமாட்டேன் என்று சொன்னார். யாக்கோபு கர்த்தரிடத்தில் தீர்மானத்தோடு ஜெபம் பண்ணினார். யாக்கோபை போலவே இப்போது எலியாவும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் தன்னுடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கும் வரையிலும் தன்னுடைய வேலைக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்று சொல்லுகிறார். அப்போது சமுத்திரத்தில் இருந்து சிறிய மேகம் எழும்புகிறது. இது ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை மிகவும் சிறியதாய் இருக்கிறது. எலியாவின் வேலைக்காரன் இந்த சிறிய மேகத்தை பார்த்து இந்த செய்தியை எலியாவுக்கு சொல்லுகிறான். ஆரம்பம் அற்பமானதாய் இருந்தாலும் முடிவு மகிமையாகவும் சம்பூர்ணமாகவும் இருக்கும். மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் ஆரம்பத்தில் சிறிதாகவே ஆரம்பமாகும். எலியா தன்னுடைய வேலைக்காரனிடத்தில், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்று சொல்லுகிறார். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி யெஸ்ரயேலுக்கு போகிறான். எலியா ஆகாபை தன்னுடைய அரண்மனைக்கு சீக்கிரத்தில் போகுமாறு துரிதப்படுத்துகிறார். ஆகாப் ரதத்தில் ஏறி போகிறார். எலியாவோ தன்னுடைய கால்களினால் ஓடுகிறார். ஆனாலும் எலியா ரதத்தில் ஏறி போகும் ஆகாபுக்கு முன்பாக வேகமாக ஓடுகிறார். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருக்கிறது. ஆகையினால் எலியா தன் அறையை கட்டிக்கொண்டு யெஸ்ரயேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடுகிறார். ஆகாபுக்கு எலியாவின் மீது மதிப்போ மரியாதையோ இல்லை. ஆகாப் எலியாவை கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக அங்கீகரித்து அவருக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க விரும்பினால் அவன் எலியாவை தன்னுடைய ரதத்தில் ஏற்றி தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போயிருப்பார். கர்த்தருடைய கை என்பது தேவனுடைய அற்புத வல்லமையை குறிக்கும். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் எலியா ஆகாபுக்கு முன்பாக ஓடுகிறார். கர்மேலில் இருந்து யெஸ்ரயேலுக்கு இடையிலுள்ள 30 மைல் தூரத்தையும் எலியா கர்த்தருடைய பலத்தினால் ஓடி தீர்க்கிறார். யூதர்கள் பிரயாணம் பண்ணும் போதும் பணிகளில் ஈடுபடும் போதும் தங்கள் அறைகளை கட்டிக்கொள்வது வழக்கம். எலியா வார்க்கச்சை அணிந்திருக்கிறார். யோவான் ஸ்நானனும் வார்க்கச்சை அணிந்திருந்தார். ராஜாவின் ரதத்திற்கு முன்பாக ஓடுவது ராஜாவுக்கு ஒரு மேன்மையான காரியம். எலியா ஆகாபுக்கு முன்பாக ஓடி ராஜாவை கனப்படுத்துகிறார். எகிப்து தேசத்தின் அதிகாரி பிலிப்புவை தன்னுடைய ரதத்தில் ஏற்றிக்கொண்டு போனது போல ஆகாபும் எலியாவை தன் ரதத்திலே ஏற்றி அவரை கனம் பண்ணி இருப்பான். எலியாவை இஸ்ரவேலின் மூப்பர்களுக்கு முன்பாக உயர்த்தி இருப்பான். இஸ்ரவேல் தேசத்திலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று எலியாவின் ஆலோசனையை கேட்டிருப்பான். ஆவிக்குரிய காரியங்களில் தனக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எலியா உதவி செய்ய வேண்டும் என்று ஆகாப் அவரிடத்தில் உதவி கேட்டிருப்பான். ஆனால் ஆகாபோ எலியாவை விட்டு சீக்கிரத்தில் ஓடிப்போக வேண்டும் என்று விரும்புகிறான். கர்மேல் பர்வதத்தில் நடைபெற்ற அற்புத சம்பவம் ஆகாபின் மனதை பாதித்திருக்கிறது. ஆனால் அவனுக்குள்ள மனமாற்றம் ஏற்படவில்லை. எலியாவை விட்டு விலகி போய்விட்டால் அதுவே தனக்கு நல்லது என்று ஆகாப் நினைக்கிறான். தேசாதிபதியாகிய பேலிக்ஸ்
அப்போஸ்தலர் பவுலின் உபதேசத்தை கேட்க மனதில்லாதவனாக பவுலை அனுப்பிவிட்டான். தனக்கு சாதகமான மற்றொரு வேளையிலே பவுலின் வார்த்தைகளை கேட்பதாக சாக்குப்போக்கு சொன்னான். ஆகாபும் எலியாவை விட்டு விலகி தன்னுடைய ரதத்தில் ஏறி யெஸ்ரயேலுக்கு வேகமாக போகிறான்.